தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. 1 பேதுரு 1 வசனத்தில் பார்க்கும்போது, பரிசுத்தம் ஆக்குதலினால கீழ்ப்படிதலுக்கு எங்களை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் என்பதாக பார்க்கிறோம். பரிசுத்தமாக்கி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியத்தக்கதாக எங்களை நடத்தும்படியாக எங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஒரு மனிதன் வேதத்தை தேடி தியானித்து உணர்வடைந்து அதுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய பிரதான நோக்கங்களில் ஒன்று. கீழ்ப்படுகிறவர்கள்தான் வசனத்தின்படி வாழ முடியும். கீழ்ப்படுகிறவர்கள்தான் பரிசுத்தமாக முடியும். வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழுகிறவர்கள்தான் தேவ சமூகத்தில் நிற்க முடியும். இதாலதான் வார்த்தை ஆகிய அந்த இயேசுவே எங்களுக்கு வந்து, வார்த்தை ஆகிய இயேசு தன்னுடைய வார்த்தையை வேதமாக எங்களுடைய கரங்கள்ல தந்து அதற்கு நேராக எங்களை நடத்தும்படி பரிசுத்த ஆவியானவரையும் எங்களுக்கு தந்திருக்கிறார். இதை புரிஞ்சு கொள்ளணும் ஒரு மனுஷன், ஒரு விசுவாசி. இதை தெரிஞ்சு கொள்ளணும். ஆவியானுடைய அந்த கனத்தை, அந்த மகத்துவத்தை, அவர் வந்திருக்கிற நோக்கத்தை, திட்டத்தை, தேவ சித்தத்தை புரிந்து கொண்டு அந்த ஆவியானவரால தினமும் வேதத்துக்கு கீழ்ப்படிந்து விட்டு கொடுத்து வாழும்போது நித்தியத்திலே நாங்கள் போய் சேர முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆவியானவரால வழி நடத்தப்பட முடியல, ஆவியானவருக்கு எங்களை விட்டு கொடுக்க முடியல. ஆவியானவர் பேசும்போது, உணர்த்தும் போது, கண்டிக்கும் போது அதுல எங்களுக்கு உணர்வடைந்து எங்களை விட்டு கொடுத்து வாழ தெரியல. நித்தியத்துக்குள்ளே நாங்கள் போக முடியாது. இதுக்காகத்தான் ஆவியானவர் வந்திருக்கிறார், எங்களுக்கு உதவி செய்யும்படி, எங்களை நடத்தும்படி. எங்களுடைய பலத்தினால, எங்களுடைய சுயத்தினால அது முடியாது என்று தெய்வத்துக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு தந்து அவர் மூலமாக எங்களை நடத்துகிறார். அந்த நடத்துதலுக்கு எங்களை விட்டு கொடுத்து வாழ ஆவியானவர் தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.